நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய ஆண்டவர் நல்ல தெய்வமாய் உங்களுடைய வாழ்க்கையில் இம்மட்டுமாய் இருந்திருக்கிறாங்க. இனியும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நல்லவராகவே உங்கள் கூட இருப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய நாமத்தினால் ஜாஸ்வா டிவியின் மூலமாய் கர்த்தர் நம்மளை சந்திக்க செய்திருக்கிறாங்க. தெய்வம் நம்மளை சந்திக்க பண்ணியிருக்கிறபடினால் அவருடைய பரலோக திட்டங்கள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் சம்பூர்ணமாய் நிறைவேறுவதாக. இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு ஒரு வசனத்தை தந்திருக்கிறாங்க. நான் வாசிக்கிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதில் ஆண்டவர் சொன்னது நான் உன் தேவன் அப்படிங்கிற வார்த்தையை போய் என் ஜனங்களுக்கு சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரை கொண்டு பேசினாங்க. இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படுகிற காரியங்கள் எவைகள்? நீ திகைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் எவைகள்? அவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் நான் உன் தேவன் அல்லவா? நானே உன் தேவனாய் இருக்கிறபடினால் நான் உனக்கு சகாயம் செய்கிற ஆண்டவர் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் இருதயத்தை அவருக்குள்ளாக பலப்படுத்த விரும்புகிறாங்க. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் எத்தனை நீங்கள் பயப்பட்ட காரியங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலைகளை தந்து சந்தோஷமும் சமாதானமாய் வாழ செய்தா அதே தேவன் இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்றாங்க, நீ பயப்படாத, நான் உன் தேவன். உன்னை பயப்படுத்துகிற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நான் உன் தேவன் அல்லவா? நான் அல்லவா உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லி உங்கள் ஆத்மாவுக்குள் சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு முன்புள்ள வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் அப்படின்ற வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, நான் உன் தேவன். உன் வாழ்க்கையில் நான் எப்படி உனக்கு ஆண்டவராய் வந்தேன் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? நானே உன் தேவன் என்பதை நீ எப்போது கண்டாய் என்று சொல்லி உனக்கு இன்றைக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நமக்கு அறிய காண்பிக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, பூமியின் கடையாந்தரத்திலிருந்த நம்ம ஆண்டவர் எடுத்து வந்து அதன் எல்லையிலிருந்து நம்மளை அழைத்து வந்து ஆண்டவர் நீ என் தாசன், என் பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்மளை அழைத்து இருக்கிறாங்களாம். அப்போ பிரச்சனைகளுக்கு முன்பாக, உங்களை பயப்படுத்துகிற காரியங்களுக்கு முன்பாக ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தமா, பூமியின் கடையாந்தரத்தில் இருந்த உன்னை நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து நீ என் பிள்ளை என்று சொல்லி நான் உன்னை அழைத்திருக்கிற தேவன் அல்லவா? நீ மரித்து போயிருந்தால் காலங்கள் ஆயிருக்குமே. நீ பயப்படுகிற காரியங்கள், பயப்பட்ட காரியங்கள் உன்னை சூழ்ந்து உன்னை நெருக்கி உன்னை ஒன்றுமில்லாமல் போக செய்திருக்க கூடுமே. நான் உன்னை அன்றைக்கு பாதுகாத்த தேவன் அல்லவா? இனியும் நீ பயப்படுகிற காரியங்களிலும் உன்னை பயப்படுத்துகிற சூழ்நிலைகளிலும் இருந்து நான் உன் தேவன் என்பதை நீ காணும்படி இனியும் என் கரத்தினால் உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளாக அவர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய ஆண்டவர் விரும்புகிறாங்களே. அப்படி நம்ம வேத வசனத்தில் வாசித்து கொண்டே வரலாம். இப்போ இன்னொரு பகுதியை நான் எடுக்கிறேன். ஓசியா 12 அதிகாரம். அதில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தையானது 1 வசனத்தை பாருங்கள். எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோடு உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. அப்புறம் அப்படி யூதாவை பற்றி தேவன் சொல்றாங்க. அப்புறம் 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் தூதன் அவனவரோடு போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். இது யாக்கோபாயாவை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாங்க, இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைகொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிற வார்த்தையானது இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்து
அவர் உங்களை தப்புவித்து, அவர் உங்களை பராமரித்து, அவர் உங்களை நிலைப்படுத்தி அவருக்காக கனி கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிற தெய்வன் அல்லவா? அந்த தெய்வன் தான் சொல்றாங்க, அன்றைக்கு நீ பயப்பட்ட காரியங்கள் உன்னை சூழ்ந்திருக்கும் பொழுது, உன்னை பயப்படுத்துகிற மனிதர்கள் உன்னை நெருக்கி ஏவின தருணத்துல நீ மரித்து போயிருந்தால் காலங்கள் ஆயிருக்குமே. அன்றைக்கு நான் உன்னை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உன்னை தேடி கண்டுபிடித்து வந்த ஆண்டவர் அல்லவா? அன்றைக்கு பாதுகாத்த நான் இன்றைக்குமே என்ன செய்ய போறேன்? நான் உனக்கு சகாயம் செய்கிற நல்ல தெய்வமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் இருதயத்திற்குள்ளாக இருக்கிற பயங்களை உங்களை விட்டு நீங்களாக்க விரும்புகிறார். எப்படி ஒரு நல்ல தெய்வன் நமக்கு இருக்கிறாங்களா? எப்படி ஒரு நல்ல தெய்வன் நமக்கு ஆண்டவராக இருக்கிறபடினால் உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும். ஆண்டவர் சொல்றாங்க, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நானே உன்னை உண்டாக்கினவர், நானே உன்னை தப்புவித்தவர், நானே உன்னை பராமரித்த தேவன், இனியும் உன்னை வாழ செய்ய போகிறதும் நான் அல்லவா? உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நான் அல்லவான்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட சந்தோஷத்தை உண்டாக்குகிற நல்ல காரியங்களை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். வேதத்தில் நிறைய காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் உன் தேவன் என்ற வார்த்தையின்படி பரலோகத்தின் ஆண்டவர் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த பரலோகத்தின் ஆண்டவர் செயல்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் தேவன் செய்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சகாயத்தை நாம் பார்க்கிறோமே. தேவன் செய்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீதியின் கரத்தினால் அவர்களை தாங்கி தப்புவித்ததை பார்க்கிறோமே. அதே தேவன் தம்முடைய வல்லமையில் மாறாதவராய் அவர் உங்களுக்கு இன்றைக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறாங்களே. எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. அந்த பரலோகத்திலிருந்து சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவர் சொல்றாங்க, நான் உன் தேவன் அல்லவான்னு சொல்லி இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் தைரியப்படுத்த விரும்புகிறாங்க. உங்களை பயப்படுத்துகிற காரியங்களை குறித்து கலங்காதிருங்கள். இந்த நாள் வரை உங்களை பயப்படுத்துகிற அநேக காரியங்கள் உண்டு அல்லவா? ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்பத்தின் உறவுகளினால் உங்களுக்கு வருகிற நெருக்கங்களோ, குடும்பத்தின் உறவுகளில் இருக்கிற வியாகுலங்களோ, விரிசல்களோ, பிள்ளைகளினால் உண்டாகிற நெருக்கங்களோ, பெற்றோரால் உண்டாகிற படபடப்போ அல்லது திகைப்புகளோ, யார் நிமித்தம் நீங்கள் பயந்து கொண்டு இது நடக்குமா, இது நடந்தால் இப்படியாய் முடிந்து விடுமோ, விதவிதமாய் நீங்கள் யோசிக்கலாம். இதை இன்றைக்கு உங்களை உருவாக்கி இருக்கிற தேவன் சொல்லுகிறார், பூமியின் கடையாந்தரத்தில் இருந்த உங்களை தேடி கண்டுபிடித்தாரே அந்த பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், நான் உன் தேவன் அல்லவா? இந்த மனிதர்களை உருவாக்கினவர் நான் அல்லவா? உன் குடும்பத்தின் உறுப்பினர்களை உருவாக்கி தந்தது நான் அல்லவா? உன்னை பயப்படுத்தும்படி எழும்பி நிற்கிறார்களே அந்த மனிதர்களை உருவாக்கினது நான் அல்லவா? அவர்களை குறித்து நீ பயப்படாத, நீ திகைக்க தேவையே இல்லை. என நான் உன் தேவன், நான் உன் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் உங்களுடைய ஆத்துமாவை அவருக்குள்ளாக நிலைப்படுத்த விரும்புகிறார். இதே போல நான் உன் தேவன் என்று சொல்லி வேதத்தில் ஆண்டவர் யார் யார்கிட்டலாம் சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம திருப்பி பார்ப்போமே. ஆனால் அநேக தேவனுடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் உன் தேவனாகிய கர்த்தர் நான், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான், இப்படி நிறைய இடத்துல சொல்லி கொண்டிருக்கிறத நம்மளால எண்ணிக்கைக்கு முடியாத அளவுக்கு இருக்கிறதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம வேதத்தில் ஒரு மனிதரை குறித்து பார்க்க போகிறோம், தேவனுடைய ஊழியக்காரரை. ஆண்டவர் நான் உன் தேவன் என்று சொல்லி மோசே ஐயாவை சந்தித்தாங்க யாத்திராகம புஸ்தகத்தில். அவ சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன நேரிட போகுது என்பது தெரியாது. சந்தித்ததுக்கு அப்புறம் தான் பரலோகத்தின் ஆண்டவர் அவரை குறித்த தெய்வ சித்தத்தை இப்படி படிப்படியாய் ஒவ்வொரு காரியமாய் வெளிப்படுத்தி இதனுடைய சித்தத்தின்படி நடத்தினாங்க. அவரை பயப்படுத்துகிற காரியங்கள் வரும் பொழுதும் அவரை பயப்படுத்தும்படியான சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர் பட்சத்திலிருந்து நான் உன் தேவன் என்று சொல்லி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளங்களை வெளிப்படுத்தி ஆண்டவருடைய வல்லமைகளை அநேக ஜனங்கள் பார்க்கும்படி கிரியை செய்தாங்க. இன்றைக்கு ஒருவேளை உங்களை ஏதோ ஒரு காரியம் பயத்தோடு திகைப்போடு அமர பண்ணி இருக்கிறதா, அதை குறித்து நீங்க கலங்காதீங்க. ஆண்டவர் சொன்னாங்க நான் உன் தேவன் சொன்னாங்க தானே, அதே தேவன் உங்களுக்கு சகாயம் செய்கிறதை உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற மனிதர்கள் பார்க்கும்படி, உங்களை பயப்படுத்துகிற மனிதர்கள் பார்க்கும்படி, உங்களை திகைக்க செய்கிற மனிதர்கள் பார்க்கும்படி தேவன் தம்முடைய வல்லமையை பெரிதாய் விளங்க பண்ணுவாங்களே. மோசேயாவை பற்றி நம்ம யாத்திராகமத்தில் இருந்து நம்ம துவக்கமாய் இருக்கிறதே. மோசேயாவை தேவன் ஒரு நாள் சந்தித்தாங்க. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அக்கினி ஜுவாலையிலே நின்று அவருக்கு தரிசனமானார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது அவர் உற்று பார்த்தார், முச்செடி அக்கினினால் ஜுவாலித்து எரிந்ததும் அது வெந்து போகாமல் இருந்தது. இதெல்லாம் பார்க்குறாங்க. அந்த இடத்துல இருந்து மோசே மோசே என்று சொல்லி பிதாவாகிய தேவன் கூப்பிடுகிற அந்த சத்தத்தை அவங்க கேட்டாங்க. இப்படி தேவன் சந்தித்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பாருங்க. இந்த சந்திப்பதற்கு முன்பாக என்ன நடந்தது என்பதையும் பாருங்க. சந்திப்பதற்கு முன்பாக இவங்க
அந்த யாத்ராகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதின்படி பார்வோன் இருக்கிற அந்த அரண்மனையில் அவருக்கு ஈக்குவலாக அவங்க வாழ்ந்தாங்க. அவருக்கு ஈக்குவலான எல்லா பயிற்சிகளும் இவர் பெற்றிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வல்லவராய், நல்ல ஒரு லீடராய், நல்ல அந்த தேசத்துக்கு ஒரு நல்ல காரியங்களை செய்கிறவராய், அந்த பார்வோன் தேசத்து ராஜாவுக்கு ஈடாக இவங்களும் இருந்ததான் வேதத்தில் பார்க்கிறோம். அதே தேவன் அதுக்கப்புறம் அப்படியே அவங்கள நடத்தின விதத்தை பாருங்க. அவங்க எபிரேயரோடு எகிப்தியர் சண்டை போடுறதை போய் தடுக்க போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு கொலை செய்யும்படி சூழ்நிலைகள் வந்தது, கொலை செய்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அதே மாதிரி சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடுவது போல் வந்தது. தெய்வம் அவரை தப்புவித்தாங்க. அந்த தேசத்தை விட்டு அவங்க வெளியிலே புறப்பட்டு வந்தாங்க. வெளியே மீதியான் தேசத்துக்கு அவங்க போனதாய் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவருக்குள்ள எவ்வளோ பயம் இருந்திருக்கும்ல. ஐயோ, நம்ம எப்படி வளர்ந்தோம், நம் ஜனங்கள் எபிரேய ஜனங்கள் அந்த இடத்தில் வாழ்ந்தாங்களே, நம்ம ஒரு ராஜ அரண்மனையில் வாழ்ந்தோமே, ஒரு நல்ல தலைவராய் அதிகாரம் நிறைந்தவராய் நம்ம வாழ்ந்தோமே, இப்போ நம்ம இந்த தேசத்தை விட்டு, எகிப்து தேசத்தை விட்டு நான் புறப்பட்டு மீதியானுக்கு நான் புறப்பட்டு போகிறேன்னு சொல்லி புறப்பட்டு போகிற அந்த சூழ்நிலைக்குள்ள அவருக்கு எவ்வளோ பயம் வந்திருக்கும்ல. ஐயோ, நாங்கள் ஒரு தப்பு செய்தேனே, அந்த தேசத்தின் ராஜா என்னை கண்டுபிடித்து என்னை பின்பற்றி வந்தா என் ஜீவனுக்கு சேதம் உண்டாகுமே, அப்படி அந்த காரியத்தையும் குறித்து அவர் பயந்திருக்கலாம். நான் இப்போ எங்கே போக போகிறேன், நான் எனக்கு நடக்க போகுது, அதை குறித்து அவங்க பயந்திருக்கலாம். எனக்கு யாருமே இல்லையே, நான் தனியாக இருக்க போகிறேனே, நான் தனியாலாம் இந்த வனாந்திரத்தில் நான் போகணும், நான் தனியாலாம் நான் எங்கே போய் வாழ போகிறேன்னு எனக்கு வழி தெரியலேன்னு அவங்க இருந்திருக்கலாம். நீங்கள் அதே சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறீங்களா? ஐயோ, நான் தனித்து விடப்பட்டவளா இருக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? நான் தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கிறேனே, எனக்கென்று யாரும் இல்லை, என் பேரில் இப்படிப்பட்டதான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதே, நான் என்ன செய்ய போகிறேங்கிற பயம் உங்களுக்குள் இருக்கிறதா? அன்றைக்கு மோசேயாக்கு உதவின அதே தேவன் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார். அன்றைக்கு மோசேயாவை தேவன் சந்தித்தாங்க. சந்திக்கும் போதே அக்கினி ஜுவாலையிலிருந்து பேசுகிற சத்தத்தை கேட்கும்படி செய்தார். அப்போ மோசே மோசே என்று கூப்பிட்ட உடனே மோசேயா ஆண்டவருடைய சத்தத்தை கவனிக்கும்படி அவர்களுடைய காதுகளுக்குள் அவர் இடம் கொடுத்தாங்க. இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்துதான் சொல்றாங்க, அதே போல் நீ தனித்து விடப்பட்டு வனாந்திரத்தின் வாழ்க்கையில ஆதரவற்ற நிலையில இருக்கிறதுனால, பயத்தின் மேல் பயங்கள் வந்து கொண்டிருக்கிறதுனால, போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறதுனால உன் இருதயம் பயத்தோடு திகைப்போடு திகழோடு இருக்கிறதோ, நீ கலங்காத, திகையாத, ஏன்னா நான் உன் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட உலாவி வர விரும்புகிறாங்களே. நம்மளை உருவாக்கி இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், உங்களை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், உங்கள் வாழ்க்கையில எத்தனை முறை தேவன் உங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறாங்க. மோசேயாவின் வாழ்க்கையில தேவன் சந்தித்தவுடன் மோசேயாவை பரலோகத்தின் ஆண்டவர் கூப்பிடுகிற அந்த சத்தத்தை கேட்கும்படி தேவன் நடத்தினாங்களே. இன்றைக்கும் அதே தேவன் மோசேயாவின் வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா பயப்படுத்துகிற காரியங்களில் இருந்து அவரை நீங்கள் ஆக்கி தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் பார்க்கும்படி ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் நடத்தி வந்தாங்க தானே. அதே தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, நீ பயப்படாத, உன்னை பயப்படுத்துகிற மனிதர்களை குறித்து பயப்படாத, உன்னை பின்தொடர்ந்து வருகிற மனிதர்களை குறித்து நீ பயப்படாத, உன்னை அழிக்கும்படி வந்திருக்கிற சூழ்நிலைகளை குறித்து நீ பயப்படாத, உன் வேலைகளை வேறு ஒருவர் பறித்துக் கொள்வதற்கு அவங்க ஆயத்தமாய் இருக்கலாம், அவர்களை குறித்து நீ பயப்படாத, உன் ஜீவனை அழிக்கும்படி யாருனாலும் எழும்பி நிற்கிறாங்கன்னு சொல்லி பயந்து நிற்கிறியா, ஒன்றிற்கும் நீ பயப்படாத, உனக்குரிய சொத்துக்கள், உனக்குரிய சம்பாத்தியங்கள் அல்லது உன் மனைவியையோ உன் கணவனையோ உன் பிள்ளைகளையோ உன்னிடமிருந்து பறித்து கொள்ளும்படி யார் வந்தாலும் அவர்களை குறித்து பயப்படாத. ஏன்னு சொன்னா, நான் உன் தேவன் அல்லவா, உன்னை உருவாக்கினது நான் அல்லவா, உனக்குரிய யாவற்றையும் சிருஷ்டித்தது நான் அல்லவா, உனக்குரிய சகல நன்மைகளையும் முன்குறித்த தெய்வன் நான் அல்லவா, உன் வாழ்க்கையின் துவக்கமாகவும் உன் வாழ்க்கையின் முடிவாகவும் இருக்கிற தெய்வன் நான் அல்லவா, நானே உன் தேவனாய் இருக்கிறபடியினால் நான் உனக்கு சகாயம் செய்ய விரும்புகிற தெய்வன் அல்லவா, நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணி என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை வாழ செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஆத்துமாவுக்குள்ளாக மிகுந்த சமாதானத்தை கட்டளையிட விரும்புகிறாங்களே. மோசேயாவை தேவன் அழைத்தாங்க. அதே சூழ்நிலைக்குள்ள இருக்கும்போது மோசேயா தேவனுடைய சத்தத்தை கேட்டாங்க. ஆண்டவர் அடுத்து நிறைய காரியங்கள் அப்படியே படிப்படியாக சொல்லி கொண்டு வராங்க. அப்போ அந்த தேசத்தில் இருக்கிற அந்த பார்வோனை போய் பார்க்கும்படி ஆண்டவர் அவங்களை அனுப்புகிறாங்க. என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை வழிவிட்டு அனுப்பு என்று சொல்லி பேச சொல்றாங்க. இப்போ மோசேயா, நான் உங்ககிட்ட போய் நான் எப்படி பேச முடியும் அப்படி நிறைய அவங்களுக்குள்ள பேசி கொண்டே இருக்கிறாங்க. பிதாவாகிய தேவனுக்கும் மோசேயாவுக்கும் இடையில் நிறைய உரையாடல்கள் நடந்ததை நாம் பார்க்கிறோம்.
அதுக்கப்புறம் அவங்க மோசேயை சொல்கிறாங்க, இல்லை 4ஆம் அதிகாரம் துவக்கத்தில் பார்த்தா நான் போனால் நிச்சயமாக அவங்க நம்பவே மாட்டாங்க, என்னுடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்காங்களே அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாங்கள் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் மீண்டுமாய் அந்த பயந்திருக்கிற அந்த சூழ்நிலைக்குள்ளாக தேவன் தம்முடைய வல்லமைகளை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை பாருங்க, அவங்க கையில் இருக்கிற ஒரு கோலை எடுத்து இதை தரையில் போடுன்னு சொல்கிறாங்க. அது தரையில் போட்டோன்னே பாம்பாய் மாறுகிறது. அப்புறம் அவங்களுடைய கையை தன்னுடைய வஸ்திரத்துக்குள் மூடி வைக்க சொல்கிறாங்க. அது வெண் குஷ்டம் போல் இருந்தது. திரும்பியும் அதை எடுக்க சொல்கிறாங்க. அந்த குஷ்ட நிலை மாறினது. அப்போ இப்படி நிறைய காரியங்கள். அப்புறம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை பார்க்கிறோம். தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறினது. மீண்டும் அந்த தண்ணீர், அந்த இரத்தமான தண்ணீர் எல்லாம் தண்ணீராகவே மாறினதை பார்க்கிறோம். அப்புறம் 3 நாள் இருளா இருந்ததை பார்க்கிறோம். 3 நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடம் மட்டும் அப்படி வெளிச்சமா இருந்ததை பார்க்கிறோம். 3 நாட்கள் நடந்த அந்த சங்காரம், இரவு நேரத்தில் நடந்த அந்த சங்காரத்துக்குள்ள அநேகரின் தலைச்சன் பிள்ளைகள் அழிக்கப்பட்டதையும், இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தார், எபிரேய கோத்திரத்தார் இருந்த அந்த குடும்பத்தில் தாய்ச்சன் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டதையும் பார்க்கிறோம். இப்படி பயப்படுகிற காரியங்கள் ஊடாய் நீங்கள் கடந்து வருகிறதுனால் பயப்படாதிருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்பதை நான் உனக்காய் வெளிப்படுத்துகிற தேவன் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்யும்படி எழுந்தருள் இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவன் அல்லவா, பலப்படுத்தும்படி தான் இன்றைக்கு சொல்றாங்க. நீ பயப்படாத, நீ திகையாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? நான் உன் தேவன் உன்னோட இருக்கும்போது நீ எதுக்கு திகைத்து போய் நிற்கிற? ஐயோ, இந்த நன்மைகள் என் வாழ்க்கையில வரவே இல்லைன்னு சொன்னா என் வாழ்க்கை வீணாகி விடுமோன்னு சொல்லி நீ பயப்பட்டு கொண்டிருப்பாயே. ஆனால் உங்களை உருவாக்குற சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் தேவன் அல்லவா, இல்லாதவைகளை உனக்காய் உருவாக்கி தந்த தேவனுமாய் இனியும் உனக்காகவே உருவாக்கி தருகிற கர்த்தர் நான் அல்லவா. நீ எதற்கு பயப்படுற? உன் கற்ப பையன் நான் பலப்படுத்துகிற தேவன் அல்லவா, உன் குடும்பத்தின் சூழ்நிலைகளை நான் பலப்படுத்துகிற தேவன் அல்லவா, உன் குடும்பத்தை, உன் வேலைகளை, உன் பரிசுத்தத்தை கெடுக்கும்படி வந்திருக்கிற எல்லா சத்துருக்களின் கண்ணிகளையும் நான் தெரிப்புண்டு போக பண்ணி நான் உன்னை எனக்குள்ளாக பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்கிற தேவன் என்பதை உன் கண்கள் காணாமல் உன் ஜீவன் எடுக்கப்படுமோ என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்குள்ளாக அவர் உங்கள் பேரில் வைத்திருக்கிற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறாங்களே. எப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வம் அப்படியே நம்ம படிப்படியாக அப்படி வாசிச்சே அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதே. மோசேயை அந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நின்றுருக்கிறாங்க. நம்ம அதை பார்க்கிறோம். பின்னாடி லட்ச கணக்கான மக்கள் கூட்டம். அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம்? மோசேயை நிற்கிற அந்த இடத்துல நீங்களோ நானும் இருந்திருந்தா எப்படி இருந்திருப்போம் சொல்லுங்களேன். நம்ம ஒரு காரியத்துக்காக தெய்வ சித்தத்துக்குண்டு 1 வருஷம் காத்திருந்தாலே அந்த காரியத்தை மாற்றி விடுறதுக்கு நிறைய மனிதர்களை நம்ம வாழ்க்கையில ஆலோசனைங்க பேரில் தெய்வ சுத்தத்தை விட்டு வழி விலக செய்கிற நிறைய மக்கள் கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ மோசேயா கிட்ட போய் அவங்க என்னெல்லாம் பேசியிருக்கலாம். செங்கடலுக்கு முன்னாடி எங்களை கூட்டி விட்டுருக்கிறீங்களே, இந்த கடலை எப்படி தாண்டி போகிறது, நம்ம போகிறதுக்கு எங்கே வழி இருக்குது, பின்னாடி எகிப்தின் படைகள் வருது. ஸோ என்னெல்லாமோ சொல்லி மோசேயாவின் இருதயத்துக்குள்ள ஒரு திகைப்பை கொண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் நடந்திருக்கலாம். ஆனால் மோசேயா ஒரு காரியத்தை பார்த்தாங்க. என்ன தெரியுமா? என்னை அழைத்தது ஒரு தெய்வன், என்னை அழைத்த தேவன் ஒருவர் உண்டு. அன்றைக்கு அந்த முச்சடியின் நடுவிலிருந்து என் கூட பேசினாரே, அந்த அக்கினி தோற்றத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்க செய்தாரே, அந்த தேவன் என் தேவன் சொல்லி திகை போட்டுகிற மனிதர்கள் இருந்திருந்தாலும் தன் தேவன் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆதலால் அடுத்தவதற்கான இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வ வல்லமைகளை அநேக ஜனங்களின் ஜீவனை பாதுகாக்கும்படி செயல்படுவதற்கு அது இடம் கொடுக்கும்படியா இருந்தது. நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? நீங்க ஒருவேளை நீங்க தெய்வம் வேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையினால உலகத்தை நெருக்கத்தினால் பயப்படாமல் உங்களை திகைப்பு உண்டாக்குகிற காரியத்தின் நிமித்தம் திகைக்காமல் நீங்கள் தேவனை மட்டும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறபடியினால் அன்று உங்களை பார்த்து தான் சொல்றாங்க. அன்னைக்கு யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த செங்கடலை பிளந்த அதே என்னுடைய வல்லமை உன்னுடைய வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து அநேக ஜனங்களை நீதிமான்களாய் மாற்றுவதற்காக நான் அதிசயங்களை உன்னிமித்தம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு தத்துவம் சாராங்களே. நீங்கள் கடந்து வருகிற பாதைகள், ஐயோ இது அப்படி இது அப்படி இது இப்படி நினைக்கிறீங்களா? எதை குறித்து கலங்காதீங்க. ஆண்டவர் சொல்லிட்டாங்க, நீ பயப்படாத, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்து என் நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாங்க. இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்கள் பேரிலும் உங்கள் சந்ததிகளின் பேரிலும் உங்கள் தலைமுறையினரின் பேரிலும் அப்படியே நிறைவேற்றி முடிக்கிற தேவன் அல்லவா.
அந்த தேவன் இன்னைக்கும் உங்க கூடவே தான் இருக்கிறாங்க. உங்களை பயப்படுத்துகிற மனிதர்கள் யார், உங்களை பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் எவைகள், நீங்கள் பயந்து கலங்கி கொண்டிருக்கிற காரியங்கள் எவைகள், எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த காரியங்களை குறித்து நீ நடக்கிற சந்தித்து கொண்டிருக்கிற இவைகளை குறித்து நீ கலங்காதிரு. நீ அதை குறித்து திகையாத. நான் உன் தேவன், உன் வாழ்வின் துவக்கமும் முடிவு வரைக்கும் நான் முன்குறித்து வைத்திருக்கிற தேவன். உன் சந்ததிகளை குறித்து நான் முன்குறித்து வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் என் கரத்தில் இருக்கிறது. நான் உனக்கு சகாயம் செய்வேன், நீ பயப்படாத. நான் உனக்கு சகாயம் செய்யும் போது நீ பயப்படுத்துவார் இல்லாமல் நீ நிம்மதியாக இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் தராங்களே. அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி அந்த உன்னதத்தின் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நான் உன் தேவன் என்று சொல்லி ஒவ்வொருவரின் காதுகள் கேட்கும்படி ஆண்டவர் இந்த சத்தத்தை தொனிக்க செய்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஜாஸ்வா டிவியின் மூலமாய், சோசியல் மீடியாக்களின் மூலமாய் உடைய வார்த்தைகளை கேட்கிற உடைய ஜனங்களாகிய உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. இவர்களை பயப்படுத்துகிற எல்லா மனுஷிக வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே செயலிழக்கப்படட்டும் ஆண்டவரே. இவர்களை திகைக்க செய்கிற எல்லா காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் எல்லாவற்றிலிருந்து இவர்களுக்கு விடுதலைகளை கட்டளையிடுங்கப்பா. பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னீங்களே, அந்த வாக்கு தத்தங்களை இவர்களை ஏற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால. அன்றே நீங்க சொன்னீங்களா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன்னு சொன்னீங்களா. இவங்க பயந்து கலங்கி திகைத்து நிற்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் இவர்களை பலப்படுத்தி இவர்களுக்கு சகாயம் செய்வீராக. இந்த நீதியின் வலது கரத்தினால் நம்முடைய பிள்ளைகளை தாங்குவீராக. இவர்களை பயப்படுத்துகிற எந்த சூழ்நிலைகள் ஆயினும் இயேசுவின் நாமத்துல கர்த்தர் நன்மையாய் மாறச் செய்யுங்கப்பா. இவர்களை பயப்படுத்தும்படி, இவர்களை அழிக்கும்படி வந்திருக்கிற எத்தனை விதமான சூழ்நிலைகளும் மனுஷிக தந்திரங்களா இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல அவர்களுக்கு கர்த்தர்களை விலக்கி பாதுகாருங்கப்பா. பாதுகாத்துக்குள்ள நாங்கள் அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களுக்கு நீங்க சகாயம் செய்கிறதை அநேகர் பார்க்கட்டும். இவர்களுக்கு நீங்க செய்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமான காரியங்களை அநேகரின் கண்கள் பார்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நான் உன் தேவன் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையின் எல்லை எங்கிலும் நிறைவேறட்டும். இவங்க ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் இவர்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள ஆண்டவர் என்பதை கர்த்தர் திஷ்டாந்தப்படுத்துங்கப்பா. அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஏறெடுக்கிற இயேசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நீ பயப்படாதேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் உங்க கூட இருந்து உங்களுக்கான வழிகளை திறந்தருள்வாராக. நீங்கள் சகாயம் பெற்றவர்கள். ஆமேன்.